ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இன்னைக்கு நம்ம ஒன்னே சேலஞ்ச் நம்ம இன்னொரு டெஸ்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம 307 இன்னைக்கு ஸ்ரீராமநவமி அப்பா. அங்க நான் வரப்ப பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெட்டல் போட்டிருந்தாங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல எனக்கு. அதுக்கப்புறமா பேச எனக்கு ஸ்ரீராமநவமி நம்பிட்டு வரோம். நம்ம அண்ணாங்க சங்கருக்குறா குரூப்ல நம்மளே ஆட் பண்ணியிருக்காங்களா? அவங்க நேரே வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அங்கே வந்துருங்கப்பா, மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு. நான் எங்கே போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறது? வேலைக்கு போகிறதுக்கு டைப் கரெக்டாக இருக்குது. சரி, நேற்று கேகேஆர் வர வின் பண்ணிட்டேன். நான் ராஜா சார் பண்ணிட்டேன். ஓ சார், சரி வாங்க இன்னைக்கான நாள் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு இன்னைக்கான வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மச்சீஸ், இங்கே பார்த்தீங்களா ராமநவமிக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பானகம் முறையெல்லாம் ஊற்றுறதுக்கு. ஆனால் நம்மளால வந்து குடிக்க முடியாது. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா நம்ம பள்ளியா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் போயின்னு இருக்கேன். ஏன்னா என்னோட ஐடி கார்டு அங்கேயே விட்டு வந்துருக்கோம்ப்பா. அதனால தான் ஐடி கார்டு எடுக்கணும் அதான் போயின்னு இருக்கேன். அப்படியே அவங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐடி கார்டு எடுத்துட்டு இங்கே பேங்க் கிட்ட போயிட்டு அது கொஞ்சம் ட்ரைனிங் பவர் இது பண்ணாது. நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அது பண்ண வைக்கணும். அது பண்ண வைக்கணும்னா அப்பா எனக்கு சேலரி ஹோல்ட் ஆகிடுமா, அதனால அது பண்ண வைக்கணும். பேங்க் கிட்ட போய் நாங்கள் அப்பா ஐடி கார்டு கேட்பாங்க. ஐடி கார்டு எடுத்துன்னு போகாமல் போனோம்னா சும்மா டபுள் வேலை எதுக்கு? அதனால தான் இப்போ ஐடி கார்டு எடுத்துலாம் சொல்லிட்டு போயின்னு ஐடி கார்டு எடுத்துன்னு போயிட்டு இது வரைக்கும் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. அதை எடுத்துன்னு அப்படியே நம்ம பேங்க் கிட்ட போயிட்டு அதெல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட சைன் பண்ணி வந்து கொரியர் பண்ணணும். நம்ம பிரான்ச் கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, ஹாய் மச்சீஸ், நம்ம இன்னைக்கு ராமநவமி வரவா நம்ம இன்னத்துக்கு இந்த பிரான்ச்சில் இருந்தால் எங்கள் ஃப்ரெண்ட் வந்து வீடியோலாம் பண்ணிருக்கலாம்னு நினச்சேன். அப்படின்னு மார்னிங் நினச்சேன். ஆனால் கடவுளாக பார்த்து வழி பண்ணி கொடுத்தாரு. இப்போ இங்கே வர்றதுக்கு ஐடி கார்டு மிஸ் பண்ணிருக்கேன். சரி ಒಳ್ಳೆ ಮಾಡ್ತದ ನಿನ್ ಜನ್ಮಕ್ಕೆ ಹೋಗೋ. என் மகன் அவங்க இது அதை பற்றி என்ன சொல்கிறது எப்படி தெரியுமா? ஒரு கடை எங்கே தான் இருக்கிறது, கடைக்கு போயிட்டேன்னா அந்த கடைக்கே போகக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி காட்சியாகும். சீரியஸாக மேலே ஏற்றுற மாதிரி வந்தால் அஷ்டம் போட்டோடு. இப்போ நம்ம பிரான்ச் உள்ள போகலாம். நம்ம மக்கள்ஸு நம்மளை பார்த்தோம்னா என்ன மாதிரி ரியாக்ஷன் தராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த வேஸ்ட் மகனோட கடை. வாங்க நம்ம பிரான்ச்சில் நம்ம மேடம் நம்மளை பார்த்து என்ன ரியாக்ஷன் தராங்கன்னு பார்க்கலாம். ஸோ சார் கஸ்டமர்லாம் இருக்காங்களேப்பா. இந்த ஹாய் மேடம், என்ன மேடம் முடிச்சுன்னு இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு தான். எனக்கு இப்போ இன்னும் புதுசாக வந்திருக்கோம்ல, இங்கே எங்கே கரண்ட் பில்லாம் கட்டுறதுன்னு தெரியாதுல்ல. அதனால தான் அப்படியே கரண்ட் பில் எங்கே கட்டுறாங்கன்னு பார்த்துட்டு அப்பா அவங்க வந்து பாண்ட் ஒன்று பண்ண மாதிரி இருக்குது. பாண்ட் பேப்பர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தோம். வாங்க எங்கே இருக்குதுனால போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே தான் பாண்ட் பேப்பர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். ஹாய் மச்சீஸ், கரெக்டாக நாளையிலேருந்து நம்ம சேலஞ்ச் முடிகிறதுக்கு 60 days, நாளையோட சேர்த்து இன்னும் 60 நாள். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எல்லாமே இன்னும் 60 நாளில் முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு இது முடிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்னு. ஆல்ரெடி எனக்கு மைண்டில் ஒரு தாட் இருக்குது என்ன பண்ணலான்ட்டு. அது என்னோடய சேலஞ்ச் லாஸ்ட் நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.